இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்ததா தகவல் வந்துருக்கு. என்ன கோரிக்கை நீங்க வச்சிருக்கீங்க? இதற்காக நீங்க சந்தித்ததுடைய நோக்கம் என்ன? வணக்கம். கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்கும். இப்போ எங்கள் அம்மா கட்சி வந்து நாளாக உடஞ்சி ஆளுக்கு சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது பற்றி குரல் கொடுத்ததுக்கு செங்கோட்டையனுக்கு எந்த மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அவர் வந்து அவரோட தொகுதியில் ஈரோடு தொகுதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆல்வேஸ் இப்போ டிஎம்கே ஜெயிச்சிருக்கு சொல்கிறாங்க எல்லா பக்கம். ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தான் ஜெயிப்பார். எப்போவுமே அம்மா கட்சி தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு அவர் சின்சியராக பண்ணுவார். அவரை வந்து வேண்டான்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சசிகலாமாவே துரத்திட்டாங்க, வேண்டாம் அப்படியே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஆளுக்கு ஆள் இப்போ ஈகோ பிரச்சனை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க, அம்மா கட்சி காப்பாற்ற முடியுமா முடியாதா, இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நேற்று காலையில் வந்தேன். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. போய் பார்த்தோம், பார்த்து பேசிட்டு வந்தோம். யாரை நீங்கள் பார்த்தீங்க? அமித்ஷாஜியை பார்த்தோம். அமித்ஷாஜியை பார்த்துட்டு 1 வீக் இன்னொரு வாட்டி வர சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன கோரிக்கை வச்சீங்க? நான் கோரிக்கை ஒன்றும் வைக்கலைங்க. அம்மா கட்சி வந்து இந்த மாதிரி நாளாக போயிட்டு இருக்கு. நல்ல ஆளெல்லாம் எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ண போகிறாரு? காலுக்கு விழுந்த உடனே சிஎம் ஆகிட்டு எல்லாமே நான் தான் சொல்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கட்டுப்பாடோட பேசணும். பேசி ஒன்று சேர்த்து 2026 அம்மா கட்சி மீண்டும் மலரணும் அப்படின்னு சொல்லி. அதிமுகவில் இல்லாதவங்க எல்லாம் எப்படி இதை பற்றி விமர்சிக்கலாம் அப்படின்லாம் பல்வேறு கருத்துக்கள் சொல்லுங்க. நீங்கள் இப்போ கூடியிருக்கக்கூடிய கருத்தும் ஒரு அதிமுக ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கீங்களா? எஸ், உறுப்பினராக இருக்கேன். நான் உறுப்பினராக இருக்கேன். நான் வந்து அம்மா பொண்ணுன்றதுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள சார்பாக நான் இங்கே வந்திருக்கேன். யார் எந்த தலைவர்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்க? இதை ஓப்பனாக சொல்ல முடியுமா? மக்கள் தான் கேட்டு இருக்காங்க. லீடர்ஸ்னோ இப்போ நீங்கள் உள்துறை அமைச்சரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கையினுடைய முக்கிய சாராம்சம்னா அதிமுகவில் பிரிந்தவர்கள் எல்லாருமே ஒன்றிணையும். ஆமாம் ஆமாம், ஒன்று சேரணும். நான் இப்போ இல்லை, நான் 5 years பேக்கு அம்மா சமாதிக்கு போயிட்டு நான் கோரிக்கை வச்சதே அதான். அப்போவே சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து யாரும் பெருசாக எடுத்துக்கல. எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தது, நான் அப்போவே சொன்னேன். இப்போ அது பெருசாக போயிட்டு இருக்கு. இதுக்கு உள்துறை அமைச்சர் யாருக்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு? யார்கிட்ட பேசுறேன்னு சொல்ல, நான் ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. யார்கிட்ட பேசுறேன் என்ன பண்றேன்னு சொல்ல, நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு பாஜக இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருக்காரு. அவரு மற்றொரு இண்டிபெண்டா மிகவும் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட பேசுறதற்கான எந்த அளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? உள்கட்சி விவகாரத்தை இன்னொரு கட்சியை சேர்ந்த நபர் வந்து தலையிட்டு சரி. இது உள்கட்சி விவகாரம் போகலைங்க. இது பெருசா என்னது எல்லாம் நேஷனல் லெவலுக்கு இங்க சண்டை போடுறது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கட்சி இப்படி போயிடுச்சு, அம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. மத்தியத்துல இவங்க இருக்கிறனால இவங்ககிட்ட தானே நம்ம குறை சொல்லணும். அதனால நான் சொல்லியிருக்கேன். இவங்க நினைச்சா சரி பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ அதிமுகவில் பிரிஞ்சவங்க அத்தனை பேரும் ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி தினகரன், அவங்களுக்கு டிடிவி தினகரன் வராரா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவங்க எல்லாம் வருவாங்க. செங்கோட்டையன் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து அதான் சொன்னேனே, எல்லா பக்கம் ஏடிஎம்கே வரலன்னா கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் அம்மா கட்சி எப்பவுமே இருக்கும். அப்படி அதிமுகவினுடைய பொறுப்புல நீக்கம் பண்ணது தப்புன்னு சொல்ல வரீங்க நீங்க? எஸ், தப்பு தான். இன்னைக்கு அவர் எடுத்திருக்காங்க, நாளைக்கு அவரோட சீனியர்ஸ் எடுப்பாங்க, நாளைக்கு முக்கியமானவங்களெல்லாம் எடுத்துட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? எடப்பாடியார் என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க? அம்மா கட்சியில மெயினா இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துட்டு இவர் என்ன பண்ண முடியும்? அதுதான் என்னோட கேள்வி. தன்னிச்சையா எடப்பாடி பழனிசாமியால அதிமுக வச்சு எது செயல்பட முடியாதுன்னு ஆமா, உண்மையா சொல்றேனே, ஆளுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் பாடுபட்டுட்டு இருக்காங்க. அதுதான் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ, நன்றி.